ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபைனலாக நம்ம ஷார்ஜாலேயே ஒரு வீடை ஓகே பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த எந்த வீடுமே அதை நாங்கள் ஓகே பண்ணலை. நீங்கள் பார்க்காத ஒரு வீடை நாங்கள் ஓகே பண்ணி வச்சுருந்தோம். அந்த வீடை நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது மாலோடைய பேக் சைடா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? துபாய் சைடில் இருக்கோமா? இப்போ மால்குள்ளே போயிட்டு ஃப்ரண்ட் சைடு போனால் ஷார்ஜா. இது மாலோடைய ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? ஷார்ஜாவில் இருக்கோம். இந்த பில்டிங்கை நீங்கள் ஏற்கனவே போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஷார்ஜாக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வீடு இந்த பில்டிங்கில் தான். ஆனால் நம்ம 23வது ஃப்ளோரில் போயிட்டு ஒரு வீடு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம ஓகே பண்ணியிருக்க வீடு பார்த்திங்கன்னா 13வது ஃப்ளோரில் இருக்க வீடு. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அந்த பில்டிங்கோடைய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நமக்கு கிட்ட கீ சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் நமக்கு அந்த ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே மொத்தம் 4 லிஃப்ட் இருக்குது. அதில் ஒரு லிஃப்ட்டு சர்வீஸ்க்கு வச்சுருக்காங்க. மீதி 3 லிஃப்ட் நமக்கு. அப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அது போக போக வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் நம்ம ஓகே பண்ணியிருக்க வீடு, 13வது ஃப்ளோரில் இருக்கிறது. இந்த டோர் நம்பரில் 31st என் ஒய்ஃபோடைய பர்த்டே டேட், 31st 1 + 2 3 என்னுடைய பர்த்டே டேட், 1/12 பாப்பாவோடைய பர்த்டே டேட். ஆஹா, 3 பேரோட பர்த்டே டேட்டும் இதில் வந்துடுச்சு. 27 20 கட்சா 7 ரூபா போல இது. இல்ல நீ சொல்ல மாட்டேன்னு வச்சு அதான் இனிமே இதுதான் நம்ம ரூம் வா. ஓகே, உள்ளே ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல். இன்னும் 2 டேஸில் வீடு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்புறம் பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் இந்த வீடை நம்ம ஏன் ஓகே பண்ணோம் அப்படின்றதுக்கான ரீசனையும் நான் சொல்லிடுறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் பட்ஜெட், 2வது பாப்பாவுக்கு ப்ளே ஏரியா, 3வது பால்கனி. ஆனால் இந்த வீட்டில் பால்கனியே கிடையாது. இருந்தாலும் நான் இந்த வீடை ஓகே பண்ணியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் எ ரீசன். ஃபஸ்ட் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துடுவோம். பட்ஜெட் பார்த்திங்கன்னா நான் 40K அப்படின்னு வச்சுருந்தோம். நம்ம இப்போ பழைய வீட்டில் வந்து 50K, இப்போ இங்கே வந்து 40Kனா நமக்கு 10K ஆல்ரெடி இங்கே மைனஸ் ஆகுது. அதனால நாங்கள் 40ன்னு வச்சுருந்தோம். ஆனால் எங்களுக்கு இது 37K ஓகே ஆகிடுச்சு. ஸோ 37 எங்களுக்கு வீடு கிடச்சிடுச்சு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து சில்லர் ஃப்ரீ. எனக்கு வந்து இங்கே ஏசியும் ஃப்ரீயாக தராங்க. ஸோ ஏசிக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசி ஃபுல்லாக ஃப்ரீ தான் நமக்கு. ஏசிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏசிக்கு மட்டுமே 300 dirhams எனக்கு மந்த்லி செலவாகுது. ஸோ எனக்கு அந்த அமௌண்ட் சேவ் ஆகுது. அடுத்து 12 months கான்ட்ராக்ட், 1 இயருக்கு இல்லையா? 1 இயர் இல்லாமல் ப்ளஸ் இவங்க எனக்கு 15 days எக்ஸ்ட்ரா தராங்க. அதுவும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் பாப்பாவுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் எனக்கு இந்த ஒரே பில்டிங்கில் கிடைக்கிறதுனால நான் அந்த பால்கனின்றத ஒரே ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஃபைனலி அதை வச்சு தான் நாங்கள் இந்த டிஸ்கஷனில் இந்த வீடை ஓகே பண்ணது. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த பில்டிங்கில் நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் என் ஒய்ஃபோட கூட வேலை செய்கிற நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க, அதுக்கு பக்கத்து பில்டிங்லேயும் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சுற்றியே இருக்கிறதுனால நாங்கள் இந்த இடத்த ஓகே பண்ணோம்.
ஓகே, டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போயிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து வருவோம். Two days later. வீடை ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது அந்த பழைய வீடோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஹால் வந்து ஒரு 2 அடி கம்மியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அந்த பழைய வீட்டில் இருக்க மாதிரியே தான். இப்படி என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் ரெஸ்ட் ரூம் ஹாலில். அங்கே டிவி வந்துடும். இங்கே சோஃபாஸ்லாம் வச்சிடலாம். இங்கேருந்து உங்களுக்கு வியூ நான் காட்டவே இல்லைல்ல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 13th ஃப்ளோருன்றதுனால ஆல்ரெடி ஒரு 6 ஃப்ளோர் பார்க்கிங் இருக்குது. ஸோ 13th இது வந்து 19th ஃப்ளோர். கிச்சன் தான் ரெடி பண்ணாமல் இருந்தது, நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தது. ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே ஸ்டவ் வந்துடும். இந்த பைப்லைன் வந்து கேஸ்க்கான பைப்லைன். இப்போ கேஸ் அந்த பைப்லைன் மூலியமாகவே நம்ம கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரண்ட் பில் பே பண்ணும்போது அந்த கேஸ் தான் பே பண்ணிட வேண்டியது தான். அதான் ரூமில் இந்த கட்டில் கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா கட்டில் யூஸ் பண்ண முடியல பாப்பா இருக்கிறதுனால. ஓகே, எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிருக்கு. அப்புறம் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 1000 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க இயர்லி. ஒரு 1 இயருக்கு 1000 dirhams. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களே வந்துச்சு எல்லாத்தையும் புதுசாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏசி கூட பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு தனியாக ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, ஹாலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணிடுவோம். பாப்பாவோடைய வண்டி தான், என்னுடைய வண்டி இங்கே தான் நிற்குது. டிவி, நம்ம வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க எல்லா திங்ஸையும். நம்ம கட்டில் எடுத்துகிட்டு போகல, கட்டில் இங்கேயே வச்சுட்டோம். நாங்கள் பேலன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் அங்கே கபோர்டு இல்லை. ஸோ அதனால் நம்ம அங்கே போயிட்டு கண்டிப்பாக ஒரு 2-3 கபோர்டு வாங்கினா தான் வேலைக்காகும். அங்கேயே நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். புதுசாக வாங்குறது வந்தாலும் வாங்கலாம், இல்லை செகண்ட்ஸ்லேயும் தேடி பார்க்கலாம். இங்கே வந்து யூஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் நிறைய கிடைக்கும். நம்ம தேடினா ஒரு நல்ல ஃபர்னிச்சரே எடுத்துடலாம் யூஸ்டு ஃபர்னிச்சரில். ஓகே, வண்டி அனுப்பிட்டு நம்ம கேபில் ஏறிடலாம். எல்லாத்தையும் அவங்களே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. அவங்களே வந்தாங்க, அங்கே எல்லாமே பேக் பண்ணி அவங்களே எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு வேலை இல்லை. இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்ச பொருள் எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலையே. கண்டிப்பாக எப்படியோ ஒரு வாரம் டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். கிச்சன்லேயே ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோஸ் வச்சுட்டு அந்த புதுசாக வீடு வந்து பால் காசும் போதெல்லாம் என்னென்னலாம் வைப்பாங்களோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் பாலை பொங்க விட்டு பால் காசி முடிச்சிட்டோம்.
இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலையே. எல்லா திங்ஸையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நல்லா நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹோம் டூர் வீடியோ ஒன்று போட்டுருவோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஷார்ஜாக்கு மூவ் பண்ணதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம்னா என்ன ரெண்ட்டில் வரோமோ அதே ரெண்ட்டு தான் 3 இயர்ஸ்க்கு அப்படியே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரெண்ட்டு ஏற்ற மாட்டாங்க 3 வருஷத்துக்கு. அந்த ஒரு பெனிஃபிட்டும் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.